அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி முடித்து வீடு வருகின்ற மாணவர்களுக்குரிய நேரத்தை ஒதுக்கி கொடுங்கள், இடத்தை ஒதுக்கி கொடுங்கள், அவர்களோடு கலந்துரையாடுங்கள், அவர்களுக்கு உதவி ஒத்தாசை புரியுங்கள். அவர்கள் இவ்வளவு நாளும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படித்த அவர்களுடைய நூல்களை அழகாக எடுத்து வைப்பது, அவர்களுடைய வீட்டு ஒழுக்கங்களை பழக்குவது, அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம்தான் இது சாத்தியமாகும். அவர்களுக்கு காது கொடுங்கள், அவர்களை செவிசாயுங்கள், அவர்களுடைய பேச்சை கேளுங்கள். வெளியிலே நண்பர்களோடு பழகி கழித்த அந்த காலத்தை அவர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது வீடு மிக கசப்பானதாக அல்லது புளிப்பானதாகத்தான் இருக்கும். வீட்டிலே அவர்களுக்கு கொடுக்கின்ற வரவேற்பும் உபசரிப்பும் மதிப்பும் மரியாதையும் தான் அவர்களை வீட்டோடு பெற்றோரோடு குடும்ப உறவுகளோடு நெருங்கி வாழ்வதற்கு பழக்கிவிடும். எனவே அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய உபகாரம் அவர்களுடைய பேச்சை கேட்பதும் காது கொடுப்பதும் அவர்களை மதிப்பதும் மரியாதை செய்வதும். ஒரு கவலம் உணவையாவது அவர்களுக்கு ஊட்டிவிட்டு அவர்களுடைய தலையை தடவி உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற கருத்தை பேசுவதாகும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்குரிய ஒரு இடத்தை அவர்களிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதனை இவ்வாறு தான் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் செலவு செய்தோம், கவனித்தோம், பார்த்தோம், படிப்பித்தோம், அப்படியெல்லாம் செய்தோம், இப்படியெல்லாம் செய்தோம் என்று புகழாரம் பேசுவதை விட்டுவிட்டு தற்போதைய சூழ்நிலையிலிருந்து பார்த்து படியுங்கள். ஏனெனில் உங்களுடைய பிள்ளை நாங்களும் இந்த யுகத்திலே வாழுகின்றோம். இந்த யுகத்திலே நாங்கள் அரைவாசியை கடந்து விட்டோம். பிள்ளைகள் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த உலகம், அவர்களுக்கு கிடைத்த சூழல், அவர்களுக்கு கிடைத்த கலாச்சாரம், அவர்களுக்கு கிடைத்த பழக்க வழக்கம் எல்லாமே அவர்களை வித்தியாசமாக மாற்றிவிட்டது. நன்மை செய்கின்ற சூழ்நிலையிலிருந்து மாறி தீமை செய்கின்ற சூழல் சமூகத்திலே பலப்பட்டிருப்பதனால் இந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு விடயத்தில் தடுமாறிவிட்டால், ஒரு விடயத்தில் சறுக்கிவிட்டால் இந்த பிள்ளைகள் சென்று நிற்கின்ற இடம் மிக மோசமான இடமாகும். பின்னர் அவர்களை நினைத்து கண்ணீர் விடுவது, கவலைப்படுவது, முறைப்பாடு செய்வது, அவர்களை மீள அந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக முயற்சிப்பது என்பதெல்லாம் மிகவுமே பாரதூரமான நேரத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்துவிடும். தயவு செய்து இந்த பிள்ளைகள் விடயத்தில் மிக கவனமாக பாருங்கள். அவர்களோடு அன்பாக இருங்கள். அவர்களுக்கென்று சில நாட்களை கொடுத்து விடுங்கள். அவர்களுடைய நேரத்தை பொழுதை கழிப்பதற்கு மேக்சிமம் மாணவர்கள் விளையாட்டிலே தங்களுடைய நேரத்தை கழிப்பதாக இருந்தால் கூட அதனை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள். ஏனெனில் அங்கே விளையாட்டோடு அவர்கள் தங்களுடைய நேரத்தை கழிப்பார்கள், பார்ப்பார்கள். காணி பூமி உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த காணி பூமிகளை காட்டி அதன் மூலம் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி உழைத்து படிக்க முடியும். நாங்கள் உழைக்க வேண்டும். ஒருவருடைய உழைப்பு இவ்வளவு நாளும் சிரமத்துக்கு மத்தியில் கஷ்டத்துக்கு மத்தியில் குடும்பத்தை ஓட்டியது. இப்பொழுது நீங்களும் மேலும் படிக்கப் போகிறீர்கள். உழைத்து கொண்டே படிக்கலாம். அதற்கு இவ்வாறான சில ஆலோசனைகளை நீங்கள் சொல்ல முடியும், அல்லது அதற்காக சிலரிடம் போய் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களை சிறப்பாக்குவானாக, ஒளிபெறச் செய்வானாக, அதிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.